வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 4 செகண்ட் கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃபால்ட் ட்ரான்சாக்ஷன் டியூரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது கரெக்டாக வந்து ஷார்ப்பாக வந்து 1.5 இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபேஸ் வந்து கரெக்டாக எல்லாமே இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து ஃபேஸ் எல்லாமே தெரியுது அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து அலைன்மெண்ட் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு எடிட் பண்ண போகிறது எல்லாமே கரெக்டாக வந்து வரும். ஸோ அதனால் எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து ஃபேஸ் எல்லாமே தெரியுது அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸும் கரெக்டாக இருக்கிறப்ப ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனையும் கான்ட்ராஸ்ட்டையும் தேவையான அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா க்ளீன் மல்டி ஸ்க்ரீன் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு உங்களுக்கு நிறைய கேட்டகரி இருக்கும். ஸோ அதில் கிராஸ் ஸ்பில்ட்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த க்ளீன் மல்டி ஸ்க்ரீன்ற எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஃபெக்டை டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான் ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த க்ளீன் மல்டி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 எஃபெக்ட் இருக்கும். ஸோ மாறி மாறி நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். நீங்கள் வீடியோஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவும் கடைசி ஃபோட்டோவோட டியூரேஷனை லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட டைம் டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அண்ட் லாஸ்ட்டு ஃபோட்டோ அதோட டைம் டியூரேஷனை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரஷ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் இருக்கும் பக்கம், அதில் வந்து ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ப்ரஷ்ஷோட சைஸ் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்க்ரீனில் அப்படியே ட்ராப் பண்ணுங்கள். நான் ட்ராப் பண்ணுற மாதிரி ஸோ இந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ட்ராப் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அதை கீழே இந்த மாதிரி லைட்டாக ஷேடோ மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஷேடோ மாதிரி செட் பண்ணிட்டு அந்த ஹேண்ட் ரைட்டிங்குடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேண்ட் ரைட்டிங் இடத்துல நீங்கள் எதாவது டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறதா இருந்தால் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கைன்மாஸ்டர்லேயே உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதிலே வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கைன்மாஸ்டரில் ஃபாண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் பிக்சல் லேப் அப்ளிகேஷனில் ஏதோ ஒரு ஃபாண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் வந்து இதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கைன்மாஸ்டரில் வந்து ஃபாண்ட்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த பிக்சல் லேப் அப்ளிகேஷனில் போய் பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ண வாட்டி கரெக்டாக கீழே அந்த மாதிரி கார்னரில் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி செட் பண்ணியிருக்குன்னு. அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனும் அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஷேடை வந்து லைட்டாக இந்த மாதிரி கீழே இறக்கிக்கோங்க. ஃபாண்ட்ஸு நான் சொன்ன மாதிரி தான் டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக வந்து சென்டரில் கீழே கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோன்னு கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனும் அதுக்கு ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க.
இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பேஜையும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி அதையும் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் மேக் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.